ஃபர்ஸ்ட்லாம் இந்த ஹீரோயினுக்கும் இந்த ஹீரோக்கும் கல்யாணம் ஆக போகுது, இந்த ஹீரோக்கும் இந்த ஹீரோயினுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இருக்கிற கான்ட்ரவர்சிலாம் எப்படி இருக்குன்னா, 2 ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ்லாம் வருது. ஒரு வேளை அந்த மாதிரி மேரேஜ் ஆக போதா, இல்ல இதெல்லாம் வெறும் வதந்தி மட்டும்தானா, யாருக்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற விஷயத்த தெளிவா பார்க்கலாம் வாங்க. நாகினி சீரியலை பார்த்து யாருப்பா இந்த ஹீரோயின், உண்மையாலே நாகினியா இருப்பாங்களா அப்படின்ற லெவலுக்குலாம் மௌனி ராயை பார்த்து நம்ம யோசிச்சிருப்போம். அதே மௌனி ராய்க்கு ரீசெண்டா தான் டிவோர்ஸ் ஆயிருக்கு. மே 14, 2026 அப்போ டிவோர்ஸ் ஆயிருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, மௌனி ராய்க்கும் அவங்களோட ஹஸ்பண்டான சுரஜ்க்கும் ரொம்ப நாளாவே கருத்து வேறுபாடு இருந்துட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்குள்ள டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப மியூச்சுவலா போயிடலாம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே மியூச்சுவலா பேசிதான் டிவோர்ஸ்லாம் கேட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க டிவோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே மேரேஜ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒருத்தரும் மாத்தி மாத்தி அவங்க இன்ஸ்டா பேஜ்ல இருக்க போட்டோஸ் வீடியோஸ் அவங்க பேஜ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவங்களோட போட்டோஸ் அதுக்கப்புறம் அப்லோடே பண்ணலையா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது, அவங்க தனியா போட்டோ எடுத்தது, இதை மட்டும் தான் ஷேர் பண்றாங்க, மிச்சம் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. முக்கியமா மௌனி ராய் டிஷா கூட இருக்கிற நிறைய போட்டோஸ் தான் அவங்க இன்ஸ்டால பகிர்ந்துட்டு வராங்க. அவங்க கூட தான் எப்பயுமே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினாலே எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இல்ல இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க போல, இவங்க 2 பேரும் கப்பிள்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பெரிய வதந்தியாவே கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. சில பேர் அது வதந்தி அப்படின்ற மாதிரி சொன்னாலும், சில பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, இது உண்மைதான், அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரியாம கூட சில பேர் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பத்தி மௌனி ராய் கிட்ட எல்லாரும் போய் கமெண்ட்ஸ்ல கேட்கறது, மெசேஜ்ல கேட்கறது, இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும் போது அவங்க கமெண்ட்டை மொத்தமாவே ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் யாருக்குமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணவோ ரிப்ளை பண்ணவோ சுத்தமா விரும்பவே கிடையாது. இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும் போதுதான் ஸ்கிரீன்ஷாட் வெளியாகுது. இதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன இப்படி பேசி வச்சிருக்காங்க, அப்ப இது உண்மைதானா அப்படின்ற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா வைரல் பண்ணிட்டே இருந்தாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயம் டவுட்டாவே இருந்தாலும் எல்லாரும் அதை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சுரஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 3வது மனுஷங்களாலாம் நான் பிரியலாம் இல்லை, அவங்க மேல நான் அப்படி ஒரு தப்பே சொல்லவே மாட்டேன். எங்க 2 பேருக்குள்ள ஒத்து போல, எங்க 2 பேருக்குள்ள நிறைய வேறுபாடுகள் இருந்துச்சு, அதனால மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து நான் பிரிஞ்சு வந்தேன். நீங்களாம் ஒண்ணு கிரியேட் பண்ணாதீங்க, அதுவும் மீடியாவை சேர்ந்தவங்க தப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவங்க என்னோட ஃப்ரெண்டு, இப்பயும் என் ஃப்ரெண்டா தான் இருக்காங்க, என் ஃப்ரெண்டுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்ற மாதிரி இந்த கான்வர்சேஷனையும் ஃபுல்லா முடிச்சிட்டாரு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகும் டிஷாவும் மௌனி ராயும் ஒரு வெட்டிங்க்கு போயிருக்காங்க. வரும்போது 2 பேரும் தனித்தனியா தான் வந்தாங்க, போகும்போது 2 பேரும் தனித்தனியா தான் போவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா அங்கதான் பெரிய ட்விஸ்டே. 2 பேரும் ஒரே கார்ல ஏறி போயிட்டாங்களாம். அது அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன பேசினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ உண்மையாவே இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் தான் ஆக போகுது. மௌனி ராய் அவர்கள் ரீசெண்டா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து டிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ கோ மை கேர்ள் அப்படின்ற மாதிரி அவங்கள என்கரேஜ்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாவே இருந்தாலும் இந்த சமூகம் எப்படி பாக்குதுன்னா, இல்ல அவங்க மேரேஜ் தான் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேசிட்டு இருந்தாதான் தப்புன்னு இந்த சமூகம் சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு பொண்ணும் பேசினாலே தப்புன்ற லெவலுக்கு மாறிடுச்சு. அந்த இடத்துல தான் நம்மள தள்ளி வச்சிருக்காங்க இந்த சமூகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க ரெட் டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.